நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானால் வெல்லவே முடியாது. நாம் தமிழ் கட்சி திருச்சி மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஒரு 5000 ஒரு 10,000 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கைக்கிய முன்னாள் காவல்துறை அதிகாரி. இதற்கெல்லாம் பதிலாக நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி பதிவுல பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறது தான் நம்ம ஒவ்வொரு காணொலிக்கும் தொடக்கத்தில் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், எனது பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில், எனது பேரூராட்சி அப்படிங்கிறது குறும்பலூர் பேரூராட்சி, பெரம்பலூர் தொகுதி உட்பட்ட குறும்பலூர் பேரூராட்சி. இதுல வந்து 5 கிராமங்கள் இருக்கு. நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன பணி முன்னெடுக்க போறேன் அப்படிங்கறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சார்ந்த பகுதிகளில், உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதியில், உங்களுடைய கிராமங்களில் நீங்களும் ஒரு சிறப்பான முறையில நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சிக்கான என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க, முன்னெடுப்போம். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத சுருக்கமா நான் பதிவிட்டுறேன். இப்ப நான் எங்க பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த 5 கிராமத்திலும் உள்ள நமது கட்சி உறவுகள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால இன்று இரவு 7 மணிக்கு மேல ஒரு சிறிய கலந்தாய்வு நாங்க எல்லாமே ஒன்று கூடி என்ன செய்யணும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யணும், எந்த மாதிரி திட்டமிடணும், எந்த மாதிரி நம்ம களத்துல செயல்படணும் அப்படிங்கறத குறித்து நம்ம பேச போறோம். அதே சமயத்துல இந்த துண்டறிக்கை நம்ம கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த துண்டறிக்கை எப்படி வடிவமைக்கிறது, அதாவது நம்ம துண்டறிக்கை வாங்கி படிக்கும் போது அவங்க மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நீண்ட நாளா எனது அது திட்டம் நோக்கம். அதை படிக்கும் போதே, அது ஒரு பக்கமோ 2 பக்கமோ, அதை படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். என்னது இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும். ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கணும். அந்த அளவுக்கு அதுல உள்ள அந்த அம்சங்கள் நம்ம குளிகையில எந்த அளவுக்கு அதுல பதிவிட முடியுமோ அந்த அளவுக்குலாம் எப்படி பதிவிடணும் அப்படிங்கறத பற்றி நாங்க பேச போறோம். இதை அடுத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் எப்படி அதை சுழற்சி முறையில ஒவ்வொரு கிராமத்திலையும், அதாவது எங்க பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் இருக்கு. அப்ப எல்லா குடும்பத்திலையும் 3000 குடும்பத்துக்கும் நாம் தமிழ் இந்த துண்டறிக்கையை கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம அப்ப துண்டறிக்கை கொடுக்கும் போது நச்சுன்னு 4 வார்த்தை இல்லைன்னா 4 கேள்வி, அதையும் நாங்க கேட்க போறோம். அது எந்த மாதிரி வார்த்தை அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு கலந்து பேச போறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய யோசனையா சொல்லுங்க. எந்த மாதிரி மக்கள்கிட்ட அந்த 4 வார்த்தையை பேசினா மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும், அவங்க மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துக்களை தெரிவிங்க. இதை நாங்க விரைவில் இதை என்ன பேசணும் என்ன அப்படிங்கறத பற்றி நான் அடுத்து வரக்கூடிய காணொலியில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயம் நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவோம். நாம் தமிழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி முன்னெடுப்போம். சிறு நண்பர்களை வாங்க இப்ப நேரம் அடுத்து விடயத்துக்குள்ள போயிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21 திருச்சி நாம் தமிழ் கட்சி மாநாடு மிக சிறப்பான முறையில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. அதுல ஒவ்வொரு எண்ணிக்கையை சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டது. அதை தாண்டி சுற்றி நின்றிருந்தவர்கள், பார்த்தவர்கள் எல்லாமே வெளியே அப்படிங்கிற சொல்லி எல்லாம் பார்த்தா மொத்தமா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படி சொல்றாங்க. அது எது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் அங்க திரண்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆனா பாருங்க, இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியான அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5000 10,000 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா அவர் சொல்றாரு. ஆனா சீமா நடத்தினது மாநாடு, அதுக்கு எந்த கட்டுப்பாடு விதிக்கல. அது எவ்வளவு பேர் வந்திருக்காங்கும் போது நான் இங்க போனவங்க நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தவங்க 5000 to 10,000 பேர் வந்தாங்க, அவ்வளவுதான் இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க கட்சியிலிருந்து 2 லட்சம் to 5 லட்சம் பேர்னு சொல்றாங்க. அது அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க பெருமையாக தான் சொல்லுவோம். 5000 to 10,000 பேர் அவ்வளவுதான் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது அவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். காரைக்குடி தொகுதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சீமான் அங்கே ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஓட்டு கொஞ்சம் அதிகம் வாங்கலாம். அது இந்த தடவை கதையை ட்ரெண்டே வேறு மாதிரி போகிறதுனால அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுகும்னு சொல்ல முடியாது. அதனால சீமான் உள்பட எந்த நாம் தமிழர் கட்சி, அதாவது இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள், உடன்பிறப்புகள் அவங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த விஜயனுடைய தற்கூரிகள் அவங்க சொல்லலாம். நாம் தமிழ்ச்சி மாநாட்டுக்கு கூட்டமே வரல, இருக்கைகள்லாம் சும்மா கிடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். ஆனா ஒரு உண்மையும் நேர்மையுமா இருக்கக்கூடிய ஒரு போட்டத்திற்குரிய ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரியா பணியாற்றிய நீங்க இத மாதிரி சொல்லலாமா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது மாநாடு துறக்கிறதுக்கு முன்னால அங்க இருக்கைகள் சும்மா கடந்திருக்கும், அப்ப கூட்டம் குறைவா இருந்திருக்கும். அதை ஒருத்தர் பார்த்துட்டு சொன்னாருன்னா அதை எப்படி நீங்க நம்பலாம்? அப்ப உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நீங்க ஆராயணும் இல்லையா? அதன் பிறகு செய்திகள், எத்தனையோ செய்திகள் வந்திருக்கு, தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழ் மாநாட்டுக்கு இப்படி லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறத நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் நீங்க கவனிக்காம எப்படி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாங்க, யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க ஆதாரமா எடுத்துக்கிட்டு எப்படி நீங்க நீங்க இதை பேசலாம்? அப்ப எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்மாதிரி, தவறான தகவலை நீங்க பரப்புறீங்க.
இப்படி ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து நீங்க பரப்பலாம், எப்படி இந்த மாதிரி உண்மையை மறைக்கலாம் அப்படிங்கறதா எங்க போன்ற தம்பிகளுடைய ஆதங்கமா இருக்கு. அந்த திருச்சி மாநாட்டுக்கு நான் எனது குடும்பத்தோட நான் போயிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் 4 மணிக்கு எனது கிராமத்துல வந்து கிளம்பணும். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல வந்து மாநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து திட்டமிட்டேன். ஏன்னா ஒரு 80 கிலோமீட்டர் தான் அப்படிங்கும் போது எப்படி 2 மணி நேரத்துல போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க வந்து திட்டமிட்டோம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 7:45 தான் நாங்க வந்து அந்த திரளுக்கிட்டே நாங்க போனோம். அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல், டிராபிக் அந்த அளவுக்கு போயிட்டு பக்கத்துல போகும்போது அப்படியே ஊர்ந்து போற மாதிரியான ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு நிறைய வாகனங்கள், வண்டிகள் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருந்ததுனால, தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் வந்திருந்ததுனால எங்களால குறிப்பிட்ட நேரத்துல போய் சேர முடியும். அங்கிருந்து இறங்கி அந்த மாநாட்டு திடலுக்குள்ள நாங்க போறோம். அந்த அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மேடைக்கு முன்னாலேயே ஒரு நுழைவாயில் இருக்கு. அந்த நுழைவாயிலுக்கு உள்ள புகுந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அங்க முன்னாலேயே வந்து நிறைய இருக்கைகள் வந்து நிரம்பிருச்சு. அது பக்கத்திலேயே நிறைய பேர் 2 பக்கத்திலயும் நின்று வந்து அண்ணனுடைய பேச்சை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இங்கெல்லாம் வந்து அங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கெல்லாம் இந்த இடம் இல்ல, பின்னால போங்க, பின்னால இடம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதுக்கப்புறம் பின்னால போறோம். ரொம்ப தூரம் அந்த தளவுக்கே போறோம். அங்க போனா அங்க சில இருக்கைகள் வந்து சும்மா இருந்தது. அப்ப முழுக்க வெளியே நிறைய பேர் இருக்காங்க, இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இது வந்து எப்படி எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது இந்த ஒரு வன்மம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அண்ணன் சீமான் மீது நீங்க பல பேர் இன்னைக்கு வன்மத்தோட இன்னைக்கு கருத்துல வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி, இந்த தகவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை அண்ணன் சீமான் மீதும் நாம் தமிழ் கட்சி மீதும் மிகப்பெரிய ஒரு வன்மமாக தான் பரப்புறதா தான் நான் பாக்குறேன். அதுவும் ஒரு காவல்துறையாக பணியாற்றிய ஒரு நபர் இந்த மாதிரி பரப்பும் போதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்குது. சரி நண்பர்களே, இப்ப இந்த மாதிரி திமுக உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி, இந்த விஜயனுடைய தற்கொலைகளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான நபர்கள், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து காவல்துறை அதிகாரி மிகப்பெரிய பொறுப்புல வகித்தவர்கள், அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு வன்மத்தை வந்து பரப்பும் போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. அதுலயும் இந்த காவல்துறை அதிகாரி 100 படி மேல போயிட்டு சீமான் வந்து காரைக்குடி தொகுதியில் நிக்கிறாரு, அவரால் வந்து வெல்லலாம் முடியாது, வேணும்னா ஓட்டு சதவீதம் வந்து அதிகரிச்சு காட்டலாமே ஒழிய வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது இதுக்கோசரமே நண்பர்களே, இந்த காணொலி பெறக்கூடிய நமது உறவுகள், குறிப்பா இந்த காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய நமது உறவுகள் இதற்காகவே தீவிரமா அது திமுக வந்து என்ன சதி என்ன செய்யட்டும், அந்த சதியை எல்லாம் உடைத்து முறியடித்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் எனது தனிப்பட்ட கருத்தா இருக்குது. அதே மாதிரி இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்களும் அவருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பதிலடி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து செயலில் தான் நம்ம பதிலடி வந்து கொடுக்கணும். அண்ணன் சீமான் அவர்களை வந்து வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்குள்ள நான் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எனது தனிப்பட்ட கருத்து. இதனால நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து இதுக்காக நம்ம களமாடணும். குறிப்பா காரைக்குடி தொகுதி உறவுகள், பொறுப்பாளர்கள் நீங்க வந்து தீவிரமா இதை வந்து களத்தில் செயல்படணும், இதை சாதிச்சு காட்டணும். நிச்சயமா அதே சமயத்துல நாம் தமிழ் வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைகிறதுக்கும் வாக்கு வங்கி வாங்குறதுக்கும் நாங்க எனது பகுதியில் நான் என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நான் வந்து செய்வேன். இது குறித்த கருத்துக்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்குவேன். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களையும் நான் வந்து இந்த காணொலி மூலமா நான் மற்ற அனைத்து உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதன் மூலமா நம்ம வந்து மிகப்பெரிய முறையில் நம்ம கலப்பணி செய்து நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி பெறுவதற்கு நம்ம வந்து நிச்சயம் உழைப்போம். சரி நண்பர்களே, நான் எனது பகுதிகளில், எனது பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில், எனது கிராமத்தில் நான் எந்த மாதிரியான கலப்பணிகளை வந்து முன்னெடுக்க போறேன், எந்த மாதிரி திட்டங்கள் வியூகங்கள் அப்படிங்கறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நிச்சயம் வந்து இதை பற்றி நம்ம விரிவா பேசுவோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செருப்பு இருக்கான்னு பாக்க